ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெண்டைக்காய் சாதம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு, ஆயில் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு, வெண்டைக்காய் வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் வெண்டைக்காய் ஃபுல்லா போட்டுக்கலாம். இந்த ஆயில்ல போட்டுட்டு நல்லா வதங்கணும். இந்த வளவளப்புலாம் போயிட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கணும். அதாவது இதுலயே 90% குக் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வெண்டைக்காய வதக்கிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. வெண்டைக்காய் வந்து எப்பவுமே நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு இல்லைன்னா பொரியல் இந்த மாதிரி தான் செஞ்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் சாதம் செம்மையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கிரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியா எடுத்து பிளேட்ல வச்சுட்டு, நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிரலாம். வெண்டைக்காய் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு, அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு, அந்த எண்ணெயில லைட்டா வந்து வறுக்கணும். லைட்டா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, அதுவும் லைட்டா வதக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து நிலக்கடலை போட்டுக்கணும். பீனட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஆல்ரெடி வறுத்த பருப்பு நான் போட்டிருக்கேன். அதனால வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரமா வதங்கிரும். நம்ம ஆட் பண்ண பருப்பு எல்லாம் எண்ணெயில நல்லா வறுத்ததுக்கப்புறம், பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 10 பல்லு போல ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு ஏத்த மாரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளக நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடணும். என்கிட்ட ஜீரகம் இல்ல, பவுடரா தான் இருக்குது. அதனால 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இதுக்கான மசாலா. இப்போ ஆல்மோஸ்ட் கருவேப்பிலை வந்து வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மசாலாலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, பவுடராகவும் இல்லாமல், பேஸ்ட்டாகவும் இல்லாமல் இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு, ஆயில் போட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். 8 பல்லு பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஓகேவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை இது 2மே நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2ம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச சாதம் ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவு வந்து 2 பேருக்கு போதுமான அளவாக இருக்கும். நான் வந்து 1 கப் ரைஸ் ஊற வச்சு அதை சாதமாக வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம சாதம் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா, ரைஸ், காய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் ரெடி. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.